அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் லக்ஷ்மி வெங்கடேஸ்வரன். ஆஸ்ட்ரோ வீனஸ் ஜோதிட நிலையத்தின் சார்பாக உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி சந்திக்கிறதுல மனமகிழ்ச்சி அடைகிறேன். நல்லதே நடக்கும், நன்மையே பிறக்கும். இந்த வீடியோ பதிவு இப்போ எதற்குன்னா, கிரகங்களும் அதன் தசாபுத்தி பலன்களும் அப்படின்ற ஒரு தலைப்பில் கீழே இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சந்தித்து பேசுகிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறேன். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக அதற்கு நான் பதில் தருகிறேன். உங்களுடைய ஜாதகத்தை கணிக்க வேண்டுமாயின், இல்லைன்னா அதோடைய சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து கொள்ளணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதற்கு தகுந்த கட்டணங்களை செலுத்திட்டு நீங்கள் ஜோதிட ஆலோசனைகளை என்கிட்டேன்னு பெற்றுக்கலாம். கிரகங்கள் நம்மளோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அன்றாடம் எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணுதுங்க. நம்மளை கிரகங்கள் தான் ஆட்டி வைக்கிறது. 9 கிரகங்கள், அதில் 2 நிழல் கிரகங்கள் இருக்குது. ராகு 1, கேது 1. இப்படி கிரக வாரியாக பார்த்துட்டு இருக்கும் பொழுது 12 லக்னங்கள் இருக்குங்க. மேஷம், ரிஷபம் அப்படின்னு நம்ம வரிசையாக சொல்லிக்கிட்டு வருவோம். 12 லக்னங்கள் இருக்குது. இந்த 12 லக்னங்களுக்கும் எல்லா தசையுமே நன்மையைத்தான் செய்தா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம்தான். 12 லக்னங்களுக்கும் எல்லா கிரகங்களும் தீமையை தான் செய்தான்னு கேட்டால் அதுவும் சந்தேகம்தான். நம்ம அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் அதை நாம் சொல்ல முடியும். குரு முழு சுபகிரகம். அந்த குரு எல்லா லக்னங்களுக்கும் நல்லது செய்தா அப்படின்னு பார்த்தா அது டவுட்டு தான். ஆனால் கெடு பலன்களை செய்யாது. பட் நடக்க வேண்டியதை தடுத்து விட்டுவிடும். அந்த குரு முழு சுபர். ஆனால் சனி, ராகு, கேது போன்ற பாவ கிரகங்கள் முழு கெடுபலங்களையும் செய்யறதில்லைங்க. பல ஜாதகங்கள் இந்த மாதிரி வருது. எங்களுக்கு சனி தசை இப்படி பண்ணிடுமா, ராகு தசை இப்படி பண்ணிடுமா, கேது தசை இப்படி பண்ணிடுமா அப்படின்னு. அதை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சில லக்னங்களுக்கு சனி, ராகு, கேது போன்ற பாவ கிரகங்கள் மிகுந்த நன்மையை செய்தும் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது லக்ன வாரியாக நாம் பார்க்கலாம். குரு அணி, சுக்கிரன் அணி அப்படின்னு 2 அணிகள் இருக்குங்க. அப்படி 2 அணிகளுக்குள்ளாரையும் சில கிரகங்கள் பார்ட்டிஷன் போட்டு இருக்கு. அப்போ குரு அவருடைய நண்பரான சூரியன், சந்திரன், செவ்வாய், கேது போன்ற 4 கிரகங்களோடு அவர் ஒரு கூட்டணி வச்சிருக்காரு. சுக்கிரன், சனி, புதன், ராகு இப்படியாப்பட்ட கிரகங்களோடு சுக்கிரன் நட்பு வச்சிருக்காரு. ஸோ இந்த 2 அணிகளும் சேர்ந்து எப்படி தசா புத்திகள் நடத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேஷ ராசி, மேஷ லக்னம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், இது 2மே செவ்வாயினுடைய லக்னங்கள், ராசிகள். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க குருவுடைய அணியை சேர்ந்தவர்கள். அப்போ இவங்களுக்கு குரு தசை மிகுந்த யோகத்தை செய்யும். குரு நீசமாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு நற்பலன்களை செய்துவிடும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசி, மேஷ லக்னம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்திற்கு செவ்வாயும் ஓரளவுக்கு மிகுந்த நன்மைகளை தருவார். ஏன்னா சொந்த லக்னநாதன், ராசிநாதன். அதிக கெடுபலன்களை செய்ய மாட்டார். 7 வருட தசை நடக்கிறது, அதில் அதிக கெடுபலன்களை செய்ய மாட்டார். அடுத்தது கேது. நம்ம எல்லாருமே கேது தசையை நினச்சி கொஞ்சம் கவலைப்படுவோம். கேது தசை பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் அது உச்சமடையும். மேஷத்தில் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரமே இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது மேஷராசி, மேஷ லக்னம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்துக்கு அதிக கெடுபலன்களை செய்யாது. ஓரளவுக்கு நன்மைகளையே செய்யும். அந்த கேது குரு சாரத்தை வாங்கினாலோ இல்லை அதனுடைய நட்பு சாரத்தினை வாங்கி அமர்ந்திருந்தால் இன்னும் அதிக நற்பலன்களை செய்வதை பார்த்திருக்கிறேன். அதற்கு பிறகு சூரியனும் செவ்வாயும் நண்பர்கள். அதனால் இந்த சூரியனும் கூட பார்த்தீங்கன்னா மேஷ ராசி, மேஷ லக்னம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்திற்கு அந்த 7 வருடங்கள் நற்பலன்களை செய்கிறார். நீசத்தன்மை அடைந்து பாவ கிரகத்தோடைய தொடர்பு இல்லாமல் இருந்தால் இன்னும் அதிக நன்மைகளை செய்கிறார். அடுத்தது ரிஷபராசி, ரிஷப லக்னம், துலாம் ராசி, துலாம் லக்னம். ஏன் இப்படி அதுக்கு ஜம்ப் பண்ணுறேன்னா இது 2மே சுக்கிரனுடைய ராசிகள்.
சுக்கிரன்னு சொல்கிறது கல்யாணக்காரகர். அந்த கல்யாணக்காரகர் தான் சுகபோகங்களையும் உல்லாசத்தையும் வாழ்க்கையில் நமக்கு தராரு. ஒருத்தர் சுக சௌரியங்களை அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா சுக்கிரன் நல்லா இருக்கணுங்க. ஆண் ஜாதகத்திலும் சரி, பெண் ஜாதகத்திலும் சரி. சுக்கிரன் கேதுவோடு இணையாமலோ ராகுவோடு இணையாமலோ நல்ல இடத்தில் அமர்ந்து அந்த திசை நடந்தால் அவங்கள போல கொடுத்து வச்சவங்க யாரும் கிடையாது. அப்போ ரிஷபராசி ரிஷப லக்னம், துலாம் ராசி துலாம் லக்னத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு யார் முதன்மையாக நன்மை செய்கிறார்கள்னு பார்த்தா சனி. சனி பகவான் மிகுந்த அந்த தசையில் நன்மை செய்கிறார். துலாத்தில் உச்சமடைவார். ரிஷப லக்னத்திற்கு 6லே உச்சமடைவார். மிகுந்த நற்பலன்களை அவர் செய்து நான் பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் இரும்பு தொடர்பான வேலைகள் எடுத்து செய்வாங்க, பெரிய முதலாளிகள் ஆவாங்க, தொழில் ஸ்தாபனம் அமைப்பாங்க. அவங்களுக்கு வேலையாட்கள் எல்லாம் நல்லபடியாக அமையும். சனி ஒரு முழு பாவகிரகம்னு சொன்னாலும் சனி பகவான் அவர்களுக்கு மிகுந்த நன்மைகளை செய்கிறார். அந்த நட்சத்திரம் வர வேண்டும். அந்த நட்சத்திரம் அந்த ராசி வந்தால்தான், அந்த தசை நடந்தால்தான் மிகுந்த நன்மைகளை அவர் செய்கிறார். அடுத்தது மிதுன ராசி மிதுன லக்னம், கன்னி ராசி கன்னி லக்னம், புதனினுடைய லக்னங்கள். ரிஷபராசி ரிஷப லக்னம், துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு சனி மட்டுமல்ல புதனும் நன்மைகளை செய்கிறார். 3வது நிலையாக ராகு தசையும் நன்மைகளை செய்யும். ஏன்னா சுக்கிரனோட அணி இல்லையா. அடுத்ததாக மிதுன ராசி மிதுன லக்னம், கன்னி ராசி கன்னி லக்னம். இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதன்மையாக நன்மை செய்வதே ராகு தசை தான். அந்த ராகு நன்மைகளை மிகுந்த நன்மைகளை அள்ளித்தருகிறார். அவர் உச்சமடைந்தாலும் சரி, நீசமடைந்தாலும் சரி, ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருகிறார். தன்னுடைய அனைத்து 18-19 வருஷத்து தசையில் மிகுந்த நன்மைகளை அவர் தருகிறார். அதற்கு பிறகு சனி மிகுந்த நன்மைகளை தருகிறார். ஏன்னா இவங்களாரும் அந்த சுக்கிரனுடைய கூட்டணி. அடுத்ததாக புதனே நன்மைகளை செய்கிறார். அதற்கு பிறகு சுக்கிரன் நன்மைகளை செய்கிறார். கன்னியில் நீசமடைந்தாலும் கூட குரு பார்வையை வாங்கிவிட்டால் அந்த சுக்கிர தசை ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்கிறது. அதுக்கு பிறகு தனுர் ராசி தனுர் லக்னம், மீன ராசி மீன லக்னம். தனுசு மீனம் இந்த ரெண்டுமே குருவுடைய வீடுகள். இதில் நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ் இருப்பாங்க, நிறைய ரிசர்ச் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, காலேஜில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸு, ஆக்டர்ஸு. இதில் நிறைய எழுத்தாளர்களை பார்த்துருக்கோம், பிஸ்னஸ் பீப்புளையும் பார்த்துருக்கோம். கலை ஆர்வம் கொண்டவர்கள் இவங்க ரொம்ப கலைத்துறையில் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு பாட்டு, நடனம், இயல், இசை, நாடகம், கச்சேரி இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. தனுசு ராசி தனுசு லக்னம், மீன ராசி மீன லக்னம். தனுசு ராசி தனுசு லக்னம் கொஞ்சம் டெரராகவே இருக்கும் கம்பேரிங் டு மீனம். மீன ராசி மீன லக்னம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப பொறுமையான அவர்கள். அப்படி இருக்கிற இவங்களுக்கு குருவே ரொம்ப ரொம்ப முதல் தர யோகாதிபதியாக நன்மையை செய்கிறார். அடுத்தபடியாக செவ்வாய். அடுத்து தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு சூரியனே மிகுந்த நன்மையை செய்கிறார். பாக்யாதிபதி இல்லையா, ரொம்ப நன்மைகளை செய்வார். ஆனால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்து அந்த தசை அவர்களுக்கு அப்பொழுது வர வேண்டும். சூரியனோட நட்சத்திரத்தில் எப்போ அவங்க எந்த இதில் பிறக்கிறாங்களோ அந்த டயத்திற்கு அது வர வேண்டும். அடுத்தது மீனராசி மீன லக்னத்திற்கு சுக்கிர தசையை தவிர, புதன் தசையை தவிர மற்ற எல்லா ஓரளவுக்கு சில தசைகள் எல்லாம் நன்மையை செய்யும். என்னென்ன நன்மையை செய்யும்? குரு நன்மையை செய்வார், செவ்வாய் மிகுந்த நன்மைகளை செய்வார். 2-9க்குண்டான தனஸ்தானாதிபதி, பாக்யஸ்தானாதிபதி மிகுந்த நன்மைகளை செய்வார். சந்திரன் சூரியன் ஓரளவிற்கு மிகுந்த நன்மைகளை செய்வார். அந்த சந்திரனோ சூரியனோ பாவர்களின் பார்வை பலத்தையோ அல்லது செயற்கை பலத்தையோ பெறாமல் இருந்தால் இன்னும் மிகுந்த நன்மைகளை செய்வார். இது தொடர்ந்து இந்த திசைகள் வந்தால் அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. இல்லை என்றால் வேற ராசியில் லக்னத்திலேயோ பிறந்திருக்கணும். இப்படி லக்ன வாரியாக சொல்லிவிட்டேன். அடுத்தது சனியின் லக்னங்களான மகர கும்ப ராசி லக்னங்கள். மகர கும்ப ராசி லக்னக்காரர்களுக்கு முதன்மை தர யோகாதிபதியே சுக்கிரன் தான். சுக்கிர தசை 20 வருஷம். இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரங்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஃபாரினில் இருப்பாங்க, நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க,
வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகிறாங்க, ப்ரொமோஷன் கிடைக்குது, இடம் விட்டு இடம் நகர்கிறார்கள், நல்ல ஒரு வாழ்க்கை, சொகுசான வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்து சேர்க்கைகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நன்மையான ஒரு தசை மகர கும்ப லக்ன ராசிக்காரர்களுக்கு அமைந்து விடுகிறது. இதற்கு பிறகு இரண்டாவது நன்மையை செய்பவர் ராகு. ஏன்னா அந்த சுக்கிரனுடைய அணி இவங்க. அற்புதமான பலன்களை செய்வார். அதுவும் ராகு நல்ல உச்சமடைந்தாலோ இல்லை நல்ல 3, 6, 11 இருந்தாலோ, சுபர் பார்வையை பெற்றுவிட்டால், குரு பார்வையை பெற்றுவிட்டால் நல்ல பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறாங்க. பிரம்மாண்டம், ராகுனாலே ஒரு பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்தை அவர்கள் அடைகிறார்கள். அது எந்த துறையில் இருந்தாலும் அந்த பிரம்மாண்டத்தை அதை இழுத்து விட்டுரும். சின்னதாக செய்வாங்க, அது பெருசாக பூதாகரமாகி அது அவர்களுக்கு பெரிய பப்ளிசிட்டியையும் கொடுத்து விடும். இதற்கு பிறகு புதன் ஓரளவுக்கு நன்மைகளை செய்வார். புதன் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த பலன்களை சொல்ல முடியும். மூன்றாவது நிலையாக அதற்கு பிறகு சனியே ஓரளவுக்கு நன்மைகளை செய்வார். என சொந்த லக்ன ராசியாதிபதி அவர் நீசம் அடையாமல் இருந்துவிட்டால் இன்னும் அதிக லாபத்தை பெறுகிறார்கள். பிஸ்னஸ், அந்த கூட்டணி, இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் ஜெயிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா ஷைன் ஆகுறாங்க. என்ன கொஞ்சம் இயல்பாகவே இந்த கும்பராசி கும்பலக்னக்காரர்கள், மகர ராசி மகர லக்னக்காரர்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க. இதில் அவிட்டம்னு ஒரு நட்சத்திரம் வருது. அந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் வேகமாக இருப்பார்கள். மற்றவர்கள் பார்த்தாக்கா கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க. இதில் சதய நட்சத்திரம் எல்லாம் வருது கும்பத்தில். ரொம்ப பேச்சு திறமை உள்ளவர்கள், ரொம்ப பேசியே ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்மேன் நிறையா பேர் சதயத்திலிருந்து நான் பார்த்துருக்கிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஜோதிட தகவல்களை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. என்னால் இயன்ற அளவிற்கு சந்தேகங்களை நான் தீர்த்து வைக்கிறேன். நல்லதே நடக்கும், நன்மையே பிறக்கும். ஓம் நம சிவாய். நன்றி.